ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஐ டிசைன்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய யூஐ டிசைன்ஸ் மேக் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு மொபைல் அப்ளிகேஷனோட யூஐ எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது அதில் இருக்கக்கூடிய யூஐஸை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக மாற்றலாம். பட் இருந்தாலும் அதே மாதிரி டிசைன்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அண்ட் அதோட காம்பனன்ட்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயமும் நான் சொல்லித் தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு 3 சீரிஸ் பண்ண போகிறோம். அதாவது அமேசானோட யூஐ எடுத்து வந்து பண்ண போகிறோம். அண்ட் இதே மாதிரி பேசிக்காக அண்ட் அட்வான்ஸாக இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸோட யூஐ நீங்களும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ அந்த யூஐ எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா பேசிக்காக நீங்கள் நிறைய டிசைன்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு கற்றுப்பீங்க. அண்ட் ஆல்சோ காம்பனன்ட்ஸ் எப்படி ஈஸியாக கொண்டு வரது அப்படிங்கிற விஷயமும் நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் மெயின் அந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான நிறைய அட்வான்ஸான விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நான் சொல்லியிருந்தேன் ஒரு எத்திக்கல் ஹேக்கிங்கோட ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு. ஸோ அதுக்கான ஒரு பேசிக் வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு போங்க. ஸோ 1K போனதுக்கப்புறம் நான் வந்து அந்த வீடியோட பேசிக் டு அட்வான்ஸ் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி எத்திக்கல் ஹேக்கிங்கோட அட்வான்ஸ் கான்செப்ட் வந்து நம்மளுக்கு கோர்ஸ்லாம் லான்ச் ஆகும். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி நிறைய அட்வான்ஸான கான்செப்ட் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும், மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி யூஐயோட ஒரு சில டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஹோம் பேஜ் வரும். அதாவது ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேஜ் ஹோம் பேஜ் வருதுல்ல, ஸோ இதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூசருக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் நம்ம கொடுக்கணும்ல, ஸோ அதுக்கு தான் இதை ஜஸ்ட் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்தது ஒவ்வொரு பேஜஸாக நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேஜ் மேக் பண்ணலாம். ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம எடுத்து பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இது இருக்கா, ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் நான் மேக் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து என்னோட ஃப்ரேம்ஸில் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரேம் எடுத்துக்கிட்டேன்னா ஸோ இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஹோம் பேஜ் நான் மேக் பண்ண போகிறேன். ஸோ இதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் விஷயங்கள். அதாவது நம்மளோட ஹோம் பேஜ், அதாவது ஹோமோட ஐக்கான் வந்து இங்கே வரணும். அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு அதாவது ஸ்க்ரீன் கேஸ்ட் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வேணும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்க்ரீன் கேஸ்டிங் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்க்ரீன் கேஸ்டிங் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் எடுத்துக்கிறேன், இந்த ஐக்கான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இந்த ஐக்கான் நான் அதுக்கு பதிலாக இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு அடுத்தது என்ன இருக்குது, ஒரு சர்ச் ஐக்கான் இருக்குல்ல, ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஸோ இதை ஜஸ்ட் ஷிஃப்ட் கொடுத்து நம்ம இங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீன் காஸ்டிங் ஐக்கான் மாதிரி கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்தது ஒரு சர்ச் ஐக்கான் மாதிரி எடுத்துக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயம் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சர்ச் ஐக்கான் எடுத்துக்கிறேன். ஸோ சர்ச் ஐக்கானையும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொண்டு வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து இது பக்கத்தில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 விஷயம் கொண்டு வந்து வச்சிட்டோம். லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா மெனு இருக்குது. ஸோ அந்த மெனுவை இப்போ கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா மெனு எடுத்தாச்சு. ஸோ அந்த மெனுவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஈக்குவலாக 3 வச்சுக்கலாம். ஸோ 3க்கும் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் சைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 3 அப்படியே எடுத்துக்கிட்டு ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா பக்காவான ஒரு டாப், அதாவது ஹெட்டர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் உள்ள விஷயங்கள் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர் ஐக்கான்ஸ் இருக்கும் நம்மள்கிட்ட, ஸோ அதை ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் ஐக்கான்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதை டாப் கொண்டு போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் இருக்கா, ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஐக்கான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இந்த ஐக்கான் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு என்னோட டிசைன்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ப்ராப்பராக ஒரு டிசைன்ஸ் மேக் பண்ண போகிறோம் இதில் கொடுத்துருக்குற மாதிரி. ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு டிசைன்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஒவ்வொரு விஷயமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சைஸ்க்கு ஏற்றாப்புல ஒரு பாக்ஸ் மட்டும் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் இந்த சைஸில் இருந்தால் ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி எடுத்துக்கிறேன். ஸோ 1 2 3 4 5. ஓகேவா?
ஓகே 5 பேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சாரி. ஓகே இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்குமே சைஸ் மேக் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னும் டிசைன்ஸ் மேக் பண்ணதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 பாக்ஸ் நான் மேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரிமைனிங் இருக்கிற பாக்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதை கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை மூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மட்டும் இப்போ டிசைன்ஸ் மேக் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஷிஃப்ட் கொடுத்துட்டு இதோட சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதோட ஃப்ரேம் எடுத்து இதுக்கு பாட்டமில் வர மாதிரி செட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரெக்டாங்கிள்ஸையும் கொண்டு போயிட்டு கீழே வச்சுக்கலாம் அந்த ஃப்ரேம்ஸ் கீழே. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இது ரெண்டையுமே நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கரெக்டான இடத்துல வச்சுக்கிறேன். வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டையுமே அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 வெக்டார்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதோட சைஸ் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா பக்காவாக மேட்ச் ஆயிரும். மேட்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கார்னர் செட் பண்ணிக்கலாம். ஸோ கார்னர் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இப்படி இருக்குது. ஸோ இப்படி இருக்கட்டும். ஓகேவா? இப்போ நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போம். ஸோ கொஞ்சம் பக்காவாக பார்க்குற மாதிரி இருக்கா? ஸோ இது நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இது பெருசு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ரொம்ப பெருசு பண்ண தேவையில்லை. ஸோ கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த பாக்ஸ் மேக் பண்ணலாம். ஸோ அடுத்த பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே நான் ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட ஹைட் அண்ட் பாட்டம் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து சைஸ் மட்டும் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட விட்டு ஜஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இதோட விட்டு பார்த்தோம் அப்படின்னா 50/13 இருக்குது. ஸோ இதோட பார்த்தோம் அப்படின்னா 46 இருக்குது. ஓகேவா? 50 ஹைட் வந்து ஜஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருந்தோம் 30. ஓகேவா? 30 வந்து ஃபிக்ஸ்டாக ஹைட் வச்சுக்கோங்க. ஸோ வித்து மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட கார்னர் ரேடியஸ் 5. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே நம்ம 5 வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் கரெக்டான ஈக்குவல் டிசைன்ஸில் எல்லாமே இருக்கும். ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்துட்டு ஓகே ஆல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒயிட் கலரில் இருக்கணும். ஏன்னா இதோட பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ரீனில் இருக்குது. ஓகேவா? சாரி கிரேல இருக்குது. ஸோ சாரி பிளாக்ல இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம வந்து ஒயிட் கலரில் மாற்றிக்கலாம். ஓகே இதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இதோட கலர் வந்து ஃபுல் பிளாக். ஓகேவா? இதுவும் இதோட ஃப்ரேம் என்ன ஃப்ரேம் 8. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. ஸோ அப்போ வந்து கரெக்டான ஒரு டிசைன்ஸ் அலைன் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது மேக் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கும் நம்ம வந்து ஜஸ்ட் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ 50 வந்து இது அதே மாதிரி ஹைட் வந்து 30. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டுமே செட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம் 5. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன இருக்குது பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் இருக்குது. ஸோ வித்தை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 60 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ 16 வச்சுட்டு ஸோ இதுக்கு வந்து டிசைன் டெக்ஸ்ட் கொடுக்குறேன் இப்போ மியூசிக். ஓகேவா? இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றுக்குமே கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஓகே இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே இப்படி இருக்கட்டும். ஸோ இப்படி தான் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு டிசைன்ஸ் மேக் பண்ண போகிறோம். பட் இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஓகே மியூசிக் ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஸோ கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கிறேன். 14 இருக்கிற மாதிரி இருக்கட்டும். ஓகே இந்த சைஸே அப்போ நம்ம இன்னும் மூவ் பண்ணணும். ஓகே ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படி கொஞ்சம் இந்த சைஸ் வச்சுக்கலாம். ஓகே இது ரெண்டையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஜஸ்ட் இதையும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே இந்த சைஸில் இருக்கலாம். ஓகேவா? இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹைட் வந்து டிஃபராக இருக்குது. ஓகே இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஸோ இன்னொன்று செட் பண்ணோம். இதோட வித்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே இப்படி இருக்கட்டும். ஓகேவா? இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து டிசைன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இது ரெண்டையும் நான் காப்பி பண்ணி ஜஸ்ட் இது அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கொடுத்து அதாவது பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை மூணையுமே
ஜஸ்ட் அப்படியே ஒரு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதை அப்படியே மூவ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதே மாதிரி இன்னொரு டிசைன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து நான் இன்னொன்று பண்ணிக்கிறேன் என்னன்னா, ஜஸ்ட் இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 15 17 ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொன்று இருக்குது. பட் கடைசியாக அதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூடியூபோட ஒரு ஹெட்டர் மாதிரி பக்காவாக மேக் பண்ணிட்டோம். பட் இதில் இன்னொரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் என்னென்னா, கொஞ்சம் இதை கீழே கொண்டு வரணும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்காவான யூடியூபோட இந்த மாதிரியான ஒரு பாட்டம் ஹெட்டர் நம்ம மேக் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு மட்டும் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதை அலைன் பண்ணுறதை நம்ம லாஸ்ட்டாக செட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, இதை வந்து இதே மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க இந்த மியூசிக் இருக்கா? ஸோ இதையும் அப்படியே இதே மாதிரி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். பட் இதோட பாக்ஸஸ் வந்து டாப்பில் இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாமே வரமாட்டேங்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக வந்துருச்சு. இந்த பாக்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். 14. ஓகே, பாக்ஸ் மியூசிக் ரெண்டுமே செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதோட சைஸ் இப்போ ஓகே, இப்போ பக்காவாக மேக் பண்ணிட்டோமா? ஸோ இதே மாதிரி இங்கேயும் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோம்ல. ஓகே, இதை நம்ம இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். ஸோ காப்பி எடுத்துகிட்டு ஜஸ்ட் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் வந்து இதோட பாக்ஸ் 13 ஸோ மியூசிக் ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக ஒவ்வொன்றுக்கு பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் டார்க்காக நம்ம கொண்டு போகணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கலர். ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு ஜஸ்ட் நான் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் மட்டும் ஜஸ்ட் பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேவா? நான் ஒவ்வொரு விஷயமும் பொறுமையாக சொல்லித்தரனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஐ டிசைனுக்கு ஒரு ஃப்ரண்ட் பேஜ் மேக் பண்ணியாச்சு. ஸோ இங்கேயும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நம்ம ப்ராப்பராக செட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஓகே, இந்த மாதிரியான ஒரு யூஐ, அதாவது ஒரு யூசரோட ஒரு தம்ப்நெயில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட டெக்ஸ்டஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை மேக் பண்ணலாம் இப்போ. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கேருந்து ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, இதில் நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாமா? ஸோ இதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இமேஜை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு என்னோட டெக்ஸ்ட்டில், அதாவது என்னோட டிசைனில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சைஸில் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ஃபுல் சைஸில் மேக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு டிசைன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பட் இது பார்டர் ரேடியஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதுக்குமே பார்டர் ரேடியஸ் இல்லை. ஸோ பார்டர் ரேடியஸ் பார்த்தோம் அப்படின்னா நான் 0ன்னு அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? நான் 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்டர் ரேடியஸ் நம்மளுக்கு இல்லை. ஓகேவா? இதுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா கீழே அதோட ஐகான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதோட கண்ட்ரோல் கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதோட வித்தை மட்டும், அதாவது ஹைட்டை மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஹைட் மட்டும் கம்மி பண்ணிட்டோம். இப்போ கீழே அந்த விஷயங்கள் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து எடுத்தனா ஸோ இந்த மாதிரி இதோட பாட்டம் விஷயத்தை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்காங்க. அண்ட் இதே மாதிரி இதோட வித் அண்ட் ஹைட் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்குது. பட் இங்கே நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் தெரியுதா? ஓகே, நம்ம இதோட வித்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ இதோட வித் அண்ட் ஹைட். ஓகேவா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ பேக்ரவுண்ட் நான் தேவையில்லாமல் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணிட்டேன். ஸோ நம்ம இங்கே வந்து ப்ராப்பராக அந்த இதை மட்டும் காப்பி எடுத்துக்கலாம். ஓகேவா? டெக்ஸ்ட் மட்டும் நம்மளுக்கு ப்ராப்பராக கிடச்சிருச்சு. ஸோ இதோட பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 50
அண்ட் இதோட சைஸ் இப்போ கரெக்டாக இருக்குல்ல, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 38 இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, 33 வித் வைக்கிறேன். ஸோ ஹைட் ஈக்குவலாக மேட்ச் ஆயிரும். இதை ஒன் செகண்ட் நான் அன்லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ 33 ரெண்டையுமே செட் பண்ணிக்கலாம் ஒன்றா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து லிங்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பக்காவாகிடுச்சு. இப்போ நான் லிங்க் பண்ணிட்டு இதோட விட்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் கொண்டு வர போகிறோம் இங்கே. ஸோ ஜஸ்ட் இங்கே வந்துட்டு ஸோ இதை மொத்தமாகவே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் கிடச்சிருச்சு. பட் நம்மளுக்கு இதில் என்னெல்லாம் தேவையில்லை அப்படின்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் தேவையில்லை. ஓகேவா? பட் தேவை தான், பட் நம்மளுக்கு ப்ராப்பராக அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி செட் பண்ணலாம் இப்போ. ஓகே, இப்போ நம்ம இந்த அளவுக்கு வித் எடுத்துக்கிட்டு ஓகே இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட வித்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். இங்கே வித்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம கொண்டு வந்து அலைன் பண்ணுற விஷயத்த மட்டும் மாற்றுவோம் இப்போ. ஓகேவா? இதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வைக்க போகிறோம். ஓகே, இதோட வித்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, இதோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ இதை நம்ம தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கலாம். இதோட வித்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே டிக்ரீஸாக தான் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, இங்கே வந்து ஜஸ்ட் இதை கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிசைன்ஸ் மேக் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். வித்து வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வித்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல் பேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து இங்கே மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஓகே, இதை தான் நம்ம ஃபஸ்ட் மூவ் பண்ணோம். வித்தை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஜஸ்ட் நம்ம வந்து இங்கே மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இது இருக்கணும். ஸோ அந்த பினத் அப்படிங்கிற வேர்டு வந்து ஸோ ஃப்ரண்ட்டில் போகணும். பட் அதுக்கான வித் இவ்வளோ தான் இருக்குங்கிறனால அது தெரியல. ஸோ இந்த வேர்டு எங்கே போச்சு? ஓகே, 6 months இருக்குது. ஸோ 15 இருக்குது. ஸோ ஃப்ரேமில் ஓகே இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை கொண்டு வந்து ஓகே இப்போ நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு ப்ராப்பராக. ஸோ 6 month இருக்குல்ல. ஓகே, இதோட வித்தை இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ கரெக்ட் ஆயிடுச்சா? ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஓரளவுக்கு அதோட டெக்ஸ்சர் அப்படியே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இங்கே இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் மேக் பண்ணோம். என்னென்னா ஜஸ்ட் வந்து இந்த 6 month கொஞ்சம் லெஃப்டில் கொண்டு போயிட்டு இதுக்குள்ளே இந்த 52 million வியூஸ் மட்டும் வந்தால் முடிஞ்சு. ஓகேவா? பெருசாக ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை இங்கே இடத்துல மூவ் பண்ணிவிட்டு ஸோ ஒய் ஆக்சஸை கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ இன்னுமே இதை கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்பராக செட் ஆகிடுச்சா? ஸோ இந்த 6 month இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்காவான ஒரு யூஐ டிசைன்ஸ் மேக் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் அட்வான்ஸாக இது கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் எப்படி டிசைன்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பட் இப்போது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் பேசிக்காக ஒரு யூஐ டிசைன்ஸில் ஒரு யூஐ அதாவது ஒரு யூடியூபோட ஃப்ரண்ட் எண்டில் ஒரு பாதி மட்டும் முடிச்சிருக்கோம். ஓகேவா? இதுக்கு அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதே மாதிரி நிறைய கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரோலபிள் அனிமேஷன் இந்த மாதிரி இப்படி பண்ணுறது அண்ட் ஒரு ரைட் கிளிக் இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கலாக மூவ் பண்ணுறது எப்படி இந்த மாதிரி எல்லா விஷயமும் நான்
பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நான் டிசைன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஏன்னா இது எப்படின்னு பார்த்துட்டோம், பட் இதை மட்டும் நான் டிசைன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால அதாவது இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை நம்ம எடுத்து அடுத்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்ல. ஸோ அதனால இதை மட்டும் நான் டிசைன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நான் அந்த வெர்டிகல் டிசைன்ஸ் எப்படி பண்ணுறது, நான் ஹரிசாண்டல் எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஜஸ்ட் இதே மட்டும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களால் முடிஞ்சால் இதே மாதிரி ஒரு காப்பி எடுத்து ஜஸ்ட் நிறைய விஷயங்கள் ஒரு 10 இமேஜ் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அட்வான்ஸாக இதே மாதிரி நம்ம அமேசானோட அடுத்தடுத்த டிசைன்ஸ் பண்ணலாம். பட் இதுக்கு முன்னாடி யூடியூப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.